விடுமா தீமா தீமா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஒரே ப்ரீசெட்டாக கொடுத்துருக்கேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து QR இமேஜ் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக QR இமேஜ் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து அந்த வீடியோ மட்டும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அந்த QR இமேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோட சென்டரில் நான் கடைசியில் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷனில் நீங்கள் ப்ரீசெட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை XML யூஸ் பண்ணிக்கோங்க. XML கூட ஆல் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா QR இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த மூணில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நானே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸ்டார்டிங்லேருந்து. ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்டார்டிங்கில் வாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் இருக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசியாக இருக்கும், கீழே கடைசியாக இருக்கும். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். கலர் அண்ட் ஃபில்லை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஸ்டார் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ரைட் சைடு, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எனக்கு தேவையான எக்ஸாம்பிளுக்காக எனக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இந்த மாதிரி தான் 1 by 1 ஒரு குரூப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா கீழே இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு குரூப்லேயும். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு குரூப்பாக செலக்ட் பண்ணிட்டு இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் அந்த ஆப்ஷனில் போயிட்டு அவ்வளோதான். இமேஜை வந்து நீங்கள் இப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே அப்படியே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஒவ்வொரு குரூப்புக்குமான டெக்ஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கொடுத்துருங்க. இதில் மேலே 3 லைன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டும் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லிரிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபாண்ட்டு இமேஜ் மட்டும்தான் இதில் வந்து சேஞ்ச் பண்ணணும், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும்.
இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பிறகு மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடணும் அதே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அடுத்த வீடியோவாக மேக் பண்ணி போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கால் பண்ணிகிட்டே வாங்க. டெக்ஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் எல்லாம் இருக்கும். அந்த இமேஜஸையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் கொடுத்துட்டு இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இதில் நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு எகைன் கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கடைசி வரலும் இமேஜஸ் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். 1 by 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க இமேஜை. நீங்கள் வந்து எந்த இமேஜ் வேணால் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கடைசி இமேஜ் வரலும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எடிட்டும் முடிச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். இப்போ எடிட்லாம் முடிச்சாச்சு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.